இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று என்னென்னா, இந்த செடிகளுக்கு வந்து பூச்சி தாக்குதலும் வரும், நோய் தாக்குதலும் வரும். நோய் தாக்குதல் வேறு, பூச்சி தாக்குதல் வேறு. ஸோ நோய் தாக்குதல் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி மண்ணுனாலேயும் வரும், மண்ணுக்குள்ளேயும் வரும், தண்டில் வரும், இலைகளில் வரும், பூச்சியும் தாக்கும். ஸோ பூச்சி தாக்குதலுக்கு உண்டானதை நம்ம வராமையே தடுக்கலாம். அதே மாதிரி நோய் தாக்குதலும் வராமையே தடுக்கலாம். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர்ங்கிற மாதிரி முன்னெச்சரிக்கையாகவே பூச்சி வரணும்னு காத்துன்னு இருக்காமல், நோய் தாக்கணும்னு காத்துன்னு இருக்காமல், நோய் வரதுக்கு முன்னாடியே அடித்து விடலாம் ஒரு பெஸ்டிசைடு. அதுதான் வந்து இன்றைக்கி நான் தயாரித்து கொண்டு வந்திருக்கேன். எப்படி தயாரிக்கணும், எப்போ கொடுக்கலாம், எந்த விகிதத்தில் கொடுக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன். இதுக்கு வந்து ஒரே ஒரு மூலிகை தாங்க வேணும். அதுதான் வந்து இங்கே மஞ்சள் தூள். இப்போ நான் 2 இன்க்ரீடியண்ட் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து மஞ்சள் தூள், இன்னொன்று வந்து நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற குக்கிங் சோடா. இது ஆப்ப சோடா. இது ரெண்டையுமே இந்த அளவில் எடுத்திருக்கேன் பாருங்கள். இது ஒரு மருந்து அளக்கிற மூடி. இந்த மூடி தான் நான் அளவாக எப்போவுமே வச்சுக்கிறேன். இதில் பாதி எடுத்தால் 2.5 கிராம் அளவு வரும். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஆப்ப சோடாவை 2.5 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் போட்டுக்கிறேன். அதே அளவில் இந்த மஞ்சள் தூளையும் எடுத்துக்கிறேன். இதுவும் 2.5 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கிறேன். இப்போ இது வந்து நான் 1 லிட்டருக்காக நான் தயாரிக்கிற அளவுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு சயின்டிஃபிக்காக ப்ரூவான ஒரு மருந்து. இது செடிகளில் வர நோய் தாக்குதலுக்கு உண்டான ஒரு இயற்கையான மருந்து. இது வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆனது. அதனால் இதை வந்து எல்லாருமே தைரியமாக யூஸ் பண்ணுங்கள். எந்த நோயும் வராது. நோய் வந்தப்புறம்தான் நம்ம அதை ஒழிக்கணும்னு இல்லை. நோய் வர்றதுக்கு முன்னாடியே செடிகளை காப்பாற்றினாதான் நமக்கும் நல்லது, செடிகளுக்கும் நல்லது. நோய்